இதுதான் நான் சொன்ன இந்த இடம். நல்லா தண்ணிக்கு அடியில போய் சண்டை போடல. இங்க எவனும் வரமாட்டாங்கன்னு நான் இந்த அப்டேட்டுக்கு லேட்டு தான். ஆனா இப்ப இந்த வர்றவங்கலாம் இதுக்கு முன்னாடியே இதுக்குள்ள போய் ஒரு மேட்ச் போட்டிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு உள்ள நடக்குதுன்னு என்ன நடக்குதுன்னு எல்லாம் தெரியும். நான் இப்பதான் உள்ள போய் மூச்சை பிடிச்சிக்கணும். ஓய் உள்ள போய் நல்ல பெரிய இடம். இந்த எலும்பு கூட ஏதோ ஒரு மேப்ல பார்த்த மாதிரி இருக்கே, அதுதானா? இல்ல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இங்க ஒருத்த போறா பாருங்க. இவனை முதல்ல இங்கிறது ஸ்கோப் இருக்கு. இன்னும் உடனே போயிட்டான். இந்த தண்ணிக்குள்ள அடிச்சா உடனே செத்துருவானுங்களோ? இல்ல அவன் ஏற்கனவே டேமேஜ் வாங்கியிருப்பான் போல. நம்ம சிலந்து இவ்வளவுமா போகுது. அவனை போய் இப்போ பிடிச்சி லாக் பண்ணிடுச்சுன்னா இங்கிருந்து போய் எங்கிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த குளோவால்குள்ள இருக்கான். இங்கிருந்து நீ எங்கேயே தப்பிக்க விடா முடிச்சு. நல்ல பெரிய இடமா தான் இருக்கு. இதுக்குள்ள இன்னும் நிறைய சுத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. எலும்பு மேல ஏறலாமா? இல்ல மேல கிட்ட எவ்வளவு சுட்டுட்டு இருக்கேன். இந்த வாக்கில் போவோம். இது ஊதாங்குளம் மாதிரி கிடக்குது. ஓ இது பூவா? சூப்பர். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சி. இது என்னது கேக்கு மாதிரியே? இல்ல இது டெலிபோர்ட்டு. இது அமுக்கணும்னா மேலே போயிடுவோன்னு நினைக்கிறேன். இதை பண்ணக்கூடாது. இங்க முதல்ல சுத்தி பார்க்கணும். முதல்ல இவனை முடிச்சிருவாருங்க. ஓட்டுக்குள்ள போய் ஒளிய அடியே ஓய் வெளியே வேணாம். இதுக்குள்ள வரப்பட்டான செலந்தி. நாம செலந்தி இருக்கும்போது எதுக்கு பயப்படணும்? எந்த பக்கம் மாட்டின நேரா போகுதே. இங்கிட்டு தான் இருக்கேன். இங்க தான் இருக்கேன் பாருங்க. ஒரே அழுத்து. ஓய்யோ கையெடுத்து நம்மள அடிச்சிருவான். எப்படியோ அழுத்தி பிடிச்சிட்டேன். இன்னும் அந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியல. அதெல்லாம் இது என்னது சூப்பரா இருக்கே. இதை போய் எடுக்கிற பாருக்கா போய். அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே.